ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு ஒரு ஹேர் கேர் டிப் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட ஹேர் பேக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் சீட், ஆலிவ் விதை. அதை தனியாகவும் எடுத்து அப்படியே ஹேர் பேக் போடலாம். இல்லை நம்ம செய்கிற மாதிரி இன்னைக்கு அது கூட ஒரு 2-3 மெயின் இன்க்ரீடியன்ட் சேர்த்து அப்படியே ஹேர் பேக் போடலாம். அப்படி நான் ஆலிவ் விதையோடு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் என்னன்னா கருவேப்பிலை, அரிசி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து ஒரு கிண்ணத்துல ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த ரேஷன் அரிசியையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு கைப்பிடி அளவு. 4 ஸ்பூன் ஆலிவ் விதை அது கூட ஆட் பண்ணிருக்கேன். அது கூடவே இதை வேக வைக்கிறக்காண்டி ஒரு செம்பு தண்ணி ஊத்திருக்கேன். நான் இப்ப தயாரிக்கிறது 2 பேர் யூஸ் பண்ணலாம். ஹேர் கூட இருந்ததுன்னா நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். உங்க ஹேருக்கு தகுந்தாப்புல அளவுகளை கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணி நீங்க ஹேர் பேக் போடலாம். நல்லா கொதிச்சு ஜெல்லி மாதிரி வந்ததுக்கு அப்புறம் சூடா இருக்கும் போதே இதை வடிகட்டிடணும். இல்லைன்னா அது வடிகட்டுறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஹேர்ல தேய்ச்சிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடலாம். ஹேர் அப்படியே பாக்குறதுக்கு உதிரி உதிரியா நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியா இருக்கும்.